ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான புதினா புலாவ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே சூப்பராக சீக்கிரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்து எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து. இது வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா குறைச்சிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் மேலே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அரைக்க போட போகிறேன். இப்போ தேவையான தயிர், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ண போகிறேன். இது வந்து பாஸ்மதி இல்லை, வீட்டுக்கு நம்ம எப்பவுமே செய்கிற சாப்பாட்டு அரிசி தான். ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, அடுத்து ஒரு 2 பச்சை மிளகா, 2 உடச்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தயிர் அரைக்கும் போதே இதோட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த புதினாவுடைய நிறம் மாறாமல் இருக்கணும்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ தேவையான அளவு மந்த்ரா கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய். வாசனை பொருள்லாம் நான் தனியாக சொல்லலை, இப்போ போடும்போது நான் சொல்லிடுறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு. இப்போ பாருங்கள், இது நல்லா விழுதாக அரைச்சின்னு வந்தாச்சு. பாருங்கள், நிறம் மாறவே இல்லை. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அது நிறம் மாறாமல் இருக்கும் அப்படியே. இப்போ அடுத்து ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவக்க வரட்டும். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா செவந்து வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதியோ கையோடு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மஞ்சத்தூள் தான், அதுவும் ஏற்கனவே போட்டுவிட்டோம் வேறு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். மஞ்சத்தூள், கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படி வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி, உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா கூட ஒரு 4-5 போட்டுக்கோங்க. நான் புதினா, கொத்தமல்லி, தயிர், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அரைச்ச பச்சை மிளகாய் அரைச்சோம் பார்த்திங்களா, அதுதான் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு காரமே. இப்போ இந்த பேஸ்டுடைய பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த புதினா பேஸ்டுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நான் போடுறேன். நீங்கள் பாஸ்மதி வேணாலும் போட்டுங்க, சீரக சம்பா போட்டாலும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு அரிசிக்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, பாஸ்மதி அரிசினா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான் அளவு.
சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் போதும், சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டோம், இந்த பேஸ்ட்லாம் போட்டோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இன்னும் உப்பு மட்டும்தான் போடலை, உப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அளவு எடுத்து வச்சுட்டேன். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ராக் சால்ட்டு தான் நான் போடுறேன். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ராக் சால்ட்டு. பாருங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ராக் சால்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் அவங்க நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணும், அவங்க 57 வகையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, அப்புறம் ரைஸ் மிக்ஸில் எல்லா மிக்ஸும் ரெடி பண்ணுறாங்க. புதினா மிக்ஸு, புளியோதரை, டொமேட்டோ, அதுக்கப்புறம் பிரண்டை எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏபிசி மால்ட்டு ரெடி பண்ணுறாங்க. ஏபிசி மால்ட்டு, நட்ஸ் மால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ரெட் பனானா, அது கேரட் மால்ட்டு, பீட்ரூட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்கங்க. 57 ஐட்டம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு யாருன்னா நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் போடுங்க, அவங்களுடைய டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? அவங்க வெப்சைட் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ராக் சால்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது மண் நரன்னு இருக்கும், போட்டதுக்கப்புறம் மண்ணோடு இருக்க மாதிரி தெரியும், அதனால நான் விட்டுட்டேன் போடுறது. இப்போது வந்து நான் வாங்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தைராய்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ராக் சால்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, தொண்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தைராய்டு கூட இல்லாமையே போயிடும். குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுற போகிறோம். இப்போ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெயிட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா சத்தம்லாம் அடங்கிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள், அருமையாக பாருங்கள். சாதம்லாம் சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி இருக்குது. அப்புறம் பலன்னு ஆயிடும். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு புதினா புலாவு வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.